பரபரப்பான அந்த காலகட்டத்தில் மக்கள் அவங்களோட தேவைக்காக சுயநலமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அவர்களோட பொறுப்பையும் பின்பற்ற தவறிவிடுகிறார்கள். அந்த வகையில் இந்த மார்க்கெட்டும் ஒரு விதிவிலக்கல்ல. இவர் தாங்க தாமு. இந்த மார்க்கெட்லேயே இவர் ஒரு கூலி தொழிலானு அடித்து சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மார்க்கெட்டில் இறங்கி வேலை பார்ப்பாரு. இவருடைய நோக்கம் வேலை 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 மட்டும்தாங்க. ஆனால் என்ன வெளி உலகம் தெரியாமல் இருக்காரு. சரி, இப்போ வாங்க இவரோட கதையை கொஞ்சம் பார்க்கலாம். ஏ ராமே, சொல்லுண்ணா. ஏ வாப்பா, யாரோ உனக்கு தெரிஞ்சவங்களாம் வேலை கற்று கொடுங்க. வாப்பா. ஏப்பா தாமு கொஞ்சம் பிடிப்பா. கொடுப்பா. என்னப்பா ரமேஷ், இந்த மூட்டை தூக்குறதுக்கே கஷ்டப்படுற, எப்படிப்பா இந்த வேலைலாம் செய்ய போற? என்னப்பா பண்றது, செய்யும் தொழிலே தெய்வம், செஞ்சுதான் ஆகணும். நாங்களாம் காலங்காலமாக வேலை செஞ்சுட்டு பரம்பரையா எங்களுக்கு தூக்குறது ஒன்றும் தெரியாது. எப்படி இதெல்லாம் தூக்கி மேனேஜ் பண்ண போறே தெரியல ரமேஷ். பார்த்துக்கலாம் நண்பா, செஞ்சுதானே ஆகணும். ஆமா, என்னப்பா லோடு ஏத்தனப்பா, வாப்பா. நம்மளை கூப்பிடாங்கப்பா. கூப்பிட்டாங்களா? போலாம் ரமேஷ், போ வேலை பாரு. என்னன்னா வெயில் இப்படி அடிக்குது, என்னன்னா வெயில் இது நடக்க முடியலண்ணா. எல்லாம் நட்டாத்தான் மழை பெய்யும், விவசாயம் நல்லா இருக்கும். அப்பதான் நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும், வேலை வாய்ப்பும் நல்லா இருக்கும். ரமேஷ், என்னப்பா இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்தேன்னா? நான் ஒரு தனியார் கம்பெனி வேலை பார்த்தேன்ப்பா. ஏப்பா அங்கிருந்து இங்க வந்துட்ட? இப்போதைக்கு மூடிட்டாங்கப்பா அந்த கம்பெனியை, வேற வழி இல்லாம இங்க வந்துட்டேன்ப்பா. ஐயோ, தனியார் கம்பெனியா? அங்க என்னப்பா வேலை பார்த்த? சொசைட்டியை நீட்டா வச்சுக்கணும்ப்பா, அந்தந்த பொருளை அங்க வச்சுக்கணும்ப்பா. அப்படியா? சரிப்பா. ஏப்பா ரொம்ப வெயிட்டா இருக்குப்பா. கொடுப்பா, பாத்துப்பா. இவ்வளவு நாள் வேலை பார்க்கறியப்பா, தொழில் தான் கத்துக்கிட்ட நீ. நான் என்னப்பா கத்துக்கிறது, அப்படியே வரேன் போறேன். இதனால குழந்தைகளுக்கு என்ன கத்துக்க போற நீ? அது என் பொண்ணு பாத்துக்குவா, அது என்ன போயிட்டு அவளே வளர்ந்துக்குவா அப்படிங்கிற. சரி, ஓகே, வாப்பா. எப்பா ரமேஷ், ஏதோ சுத்தமா இருக்குன்னு சொன்னியே, அப்படி என்னப்பா சுத்தம்? அதாவதுப்பா சுத்தமா இருக்கிறதுனா இருப்பா, நான் சொல்றேன். ரமேஷ் இருப்பா. எப்பா இதுலயாப்பா போடுற? அதெல்லாம் அவங்களே எடுத்துக்க போறாங்க. இதெல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்கப்பா. இதெல்லாம் மழை பெய்யும் போது காவால அடைச்சிக்கிறோம், தண்ணி எல்லாம் வீடு ஃபுல்லா வந்துடும். நமக்கு தான்ப்பா கஷ்டம். இதுதான் நான் கத்துக்கிட்டேன். ஏப்பா தாமு, வீட்டுல குப்பையை போட்டுட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கேயே இருக்க முடியுமாப்பா? அது எப்படிப்பா முடியும்? அது வீடு, இது ரோடு. வீடோ ரோடோ எல்லாம் நம்மள சார்ந்தாப்பா இருக்கு. ரமேஷ், இப்போதான்ப்பா ஒன்னொன்னா தெரியுது. வாப்பா வேலையை பார்ப்போம். தான் வந்துட்டேன்ப்பா. ஏப்பா ரமேஷ், இந்த தடவை வெயில் ரொம்ப அடிக்குதுப்பா. ஆமாப்பா. வாப்பா. எப்பா அடிக்கிற வெயிலுக்கு எப்படிதான் தூக்க போறோமோ. குடிப்பா. கொடுப்பா. எப்பா ரமேஷ், உன்னால விழிப்புணர்வு ஆனப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. அது கடைபிடிக்கணும். கண்டிப்பாப்பா. குடிப்பா. ஏப்பா தாமு, உனக்கே இந்த மாதிரி நடந்திருக்கும். நீயும் பாதிக்கப்பட்டிருப்ப. மழை வெள்ளத்துல காவால் அடைச்சோ வீட்டுக்குள்ள வந்தோ நீயும் பாதிக்கப்பட்டிருப்ப. அதனாலதான் சொல்றேன், குப்பைய அதற்கான இடத்துல போடணும். ஆமாப்பா, நீ சொல்ற மாதிரி எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சுப்பா. மழை வெள்ளத்துல தண்ணி தேங்கிருச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் சரியானுச்சுப்பா. அதனால அந்தந்த குப்பைய அந்தந்த குப்பை தொட்டியில தான் போடணும். சரிப்பா. சூப்பரா சொன்னப்பா, பரவாயில்லப்பா. நீ சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறப்பா. குடிப்பா. வாடியா தங்கம்ல, வா உட்காருங்க. இன்னைக்கு நித்யா மேம் ஒன்னு சொல்லி கொடுத்தாங்க. வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் மூடிய அமுக்கி உள்ள போடணும். அந்த வாட்டர் பாட்டில அப்படியே கீழே போட்டாங்க. அந்த வாட்டர் பாட்டில தண்ணி பிடிச்சி விட்டுருவாங்க, அப்புறம் யூஸ் பண்ண முடியாது. என்னடா இது, என்னமோ வாங்கிட்டு வரேன். என்ன வாங்கிட்டான்? என்னப்பா இது? குழந்தைக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போறேன்ப்பா. இங்க பாருப்பா, கவர்மெண்ட் என்ன போட்டிருக்காங்கன்னு. மீண்டும் மஞ்சப்பை அவமானம் அல்ல, சுற்றுச்சூழலை காப்போரின் அடையாளம். நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணலாமாப்பா? இதெல்லாம் பார்த்து திருந்துங்கப்பா. நீங்க இது என்னப்பா தூக்கி போட்டா போகுது, எடுத்துக்க போறான். இது என்னப்பா பண்ண போகுது? இப்படி இருந்தா எப்படிப்பா திருந்துவீங்க நீங்க? அங்க பாரு என்ன போட்டிருக்காங்க. சே நோ டு சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக். இதெல்லாம் உங்களை மாதிரி ஆளுதான்ப்பா. இனிமேல் இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்கப்பா. சரி நண்பா. ஏப்பா தாமு, ரோடு வந்துட்டு வாப்பா போவோம். என்ன அப்படி சிரமமா நிற்கிறான்? பாட்டில் அங்கேயே போட்டுட்டோமோ? ஐயோ, நம்மளே பார்க்குறான். சரி, போய் நம்மளே எடுப்போம். ஐயோ, என்ன சொல்ல போறானோ. அதாவது நண்பா, போற அவசரத்தில் மறந்துட்டேன். ரமேஷ், உன்னால நான் சில விஷயம் கத்துக்கிட்டேன். அதன் மூலியமா என் பசங்களுக்கும் சொல்லி கொடுத்தேன். அதனால என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை அடைஞ்சேன். ரமேஷ், உலகத்துல 2 வகையான மக்கள் இருக்காங்க. ஒரு வகை பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, செயல காட்ட மாட்டாங்க.
இன்னொருத்தர் வகை என்னன்னா சொல்லுவாங்க 2 நாள் செய்வாங்க 3ஆவது நாள் கடைபிடிக்க மாட்டாங்க. நீயும் 2வது வகை மக்களா இருக்க கூடாதுன்னு ஆசைப்படுற ரமேஷ். விடுதாமு, நான் மாத்திக்கிறேன். வா தாமு போலாம். இனிமேல் இந்த மார்க்கெட்டை சுத்தமா மாத்துவோம்.